நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களெல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவர் பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற, அவர் வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியணுமான்னு கேட்டால் நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லுவேனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு முத்திரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும். ஜனாதிபதியாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பூசை பொண்ணையில் வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்போ இது லேட்டஸ்டாக நடந்த விஷயம் இல்லை. அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக தான் முத்திர குட்டி அமுக்கி வச்சிருப்பா. அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க. அதனால அந்த அம்பேத்கர் வழியில், மார்க்சிய வழியில், பெரியாரிய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும், தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி, இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.